அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக ஆவலாக நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள் வந்திருக்கிறேன். புகைப்படம் பத்தி பேசிட்டு இருக்கோமா? ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப ஜாலியா, ஹேப்பியா போச்சு. எல்லாமே ஹேப்பினஸ் தான். எல்லாமே அனுபவம் தான். எல்லாமே பாடம் தான். சில நேரங்கள்ல சில புகைப்படங்கள பார்க்கும்போது தார தாரையாக கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அது துக்கத்தினால வரலாம். சமயத்துல சந்தோஷத்தினுடைய பெருக்கினால வரலாம். நெனச்சு பாருங்களேன். ஒரு 15, 16 வயசுல நம்ம ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அதனுடைய ஃபோட்டோ ஒரு 55 வயசுல பார்க்கலாம். நமக்கு ஒரு பூரிப்பு இருக்கும். அப்ப நிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு கூட நமக்கு முட்டி ஒத்துழைக்காது. அப்ப நம்ம வெயிட் லிஃப்டரா இருந்திருப்போம். ஸ்டேட் சாம்பியனா இருந்திருக்கலாம். இப்ப நம்ம வீட்டு காம்பவுண்ட தாண்டி நம்ம வெளில போ வேண்டிய அவசியம் இல்லாத வாழ்க்கை சூழல்ல நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாம். எவ்வளவு மாற்றங்கள் இருக்கும்ல. அப்ப ஸ்டேட் சாம்பியனா இருப்போம். இப்போ இன்டர்நேஷனல் கோச்சா இருக்கலாம். சந்தோஷங்கள் இருக்கிறது. அது ஆனந்த கண்ணீர குடுக்குது. அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில, நம்ம மனதில ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டங்கள், நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தினுடைய அசைப்பாடுகள், இசைப்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கு? உங்க வாழ்க்கையில கண்டிப்பா படங்கள் நெறைய இருக்கும் இல்லையா? இப்ப லேட்டஸ்ட்டா இன்னைக்கு காலையில எடுத்த செல்ஃபிய நெனச்சு பாருங்களேன். நம்ம அட்லீஸ்ட் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் மைல்டா இருப்போம். நம்ம செய்த மேக்கப்போ, இல்ல உடுத்தக்கூடிய உடையோ, இது மாரிலாம் நான் சட்டைக்கு மேலலாம் நான் மணிலாம் போடவே மாட்டேன். சரி, இது ஒரு புது அனுபவமா இருக்கு. இது கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவோம். இது ஒரு அனுபவம். இத பற்றி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஆலயங்களுக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கே சொல்லுவேன். அந்த மணியெல்லாம் வெளிலலாம் போட்டுக்காதப்பா. கண் திருஷ்டி ஒண்ணு. இன்னொன்னு அந்த மணி உடம்புல உரசி, உரசி அதோடைய நன்மையும், மருத்துவ குணத்தையும் நமக்கு உடம்புக்கு தான் தரணும். சட்டைக்கு கிடையாது அப்டின்பேன். சில பேர் திருமாங்கல்யத்த வெளில விட்டுட்டு இருப்பாங்க. சில கலாச்சாரங்கள்ல. அது தனி வீடியோ போட்டுருவோம். டாபிக் இருக்கு நெறைய எழுத வேண்டியது. பேக் டூ கன்டென்ட். அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது சில இடங்கள்ல துக்கம் வருது. கண்ணீர் மல்க கதறி கதறி அழுவதற்குண்டான சாத்தியங்களுக்குண்டான நினைவலைகளை கொண்டு வந்து காட்டுது. சில படங்களை பார்த்தா, சில சீரியலை பார்த்தா நம்ம ஒன்றி விடுகிறோம். இல்லையா? அப்பேற்பட்ட அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? தொடர்ந்து இதை பற்றி சிந்திப்போம். படம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய படிநிலைகளை எப்படி புரட்டி போடுகிறது, எடுத்து காட்டுகிறது என்பதை உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு என்னை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், உடல் நலமுடன், மன நிறைவுடன், நல்ல நினைவுகளுடன், புகைப்படங்களுடன்.